ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு கேவலமான சம்பவம் அப்படின்னாவே ஒரு சில பேர் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துக்குமரன் மேலே உள்ளே வந்தவங்கள எக்கச்சக்கமான பேர் அவ்வளோ காண்டு. ஐயோப்பா, ஏன் தான் இவ்வளோ வன்மத்தோட வாழ்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. இதில் தான் அன்றைக்கே சொன்னேன், ஏன் வன்மத்தோட வாழ்கிறீங்க அப்படின்னு. எவ்வளோ கேவலமாக ஒரு விஷயம் நடக்க தெரியுங்களா? நம்ம ஜெஃப்ரி, அன்ஷிதா, சத்யா 3 பேருமே உண்மையாக பார்க்க போனால் முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட் தான். ஆனால் சத்யா எப்படின்னா லைட்டாக அப்படியே சிங்சாக் பண்ணுற மாதிரியே வந்து முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டான வேலையை பண்ணுறவங்க. இவங்க 2 பேருமே வந்து டைரெக்ட் அடிக்கிறவங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு காதை குடையிறார். எப்படி காதை குடையிறார் அந்த பட்ஸை வச்சு கேவலமாக. அதாவது காதை குடையிறது கேவலம் சொல்ல வரல, நடந்த விஷயங்கள் சொல்கிறேன். இதை குறைஞ்சிட்டு ஆப்போசிட்டில் முத்துக்குமரன் தான் போகிறான்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரியல. ஆனால் அவர் பண்ணுற விஷயங்களை பாருங்கள். இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ப்ரோன்னு கூப்பிட்டு அந்த காது குறைஞ்ச அந்த அழுக்கு பட்ஸ் இருப்பாங்க தூக்கி அடிக்கிறார் அவர் மேலே. இவங்க பார்க்க, டேய் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. இவங்க அனுப்பிச்சுதான் என்னடா பண்ணுறேன் ஏன்டா அப்படின்னா, இல்லை சும்மா தான் விழட்டும், டேய் அவங்களாம் ஸ்டேஜில் நிற்கிற ஃபைனலிஸ்டா அப்படின்னு சத்யா சொல்கிறாப்புல. அதேமாதிரி இவர் ப்ரோன்னு கூப்பிட்றாரு. ப்ரோன்னு கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ஜெஃப்ரி யாரை ப்ரோன்னு கூப்பிட்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா முத்துக்குமரன் தான் கூப்பிட்டாப்புல. மற்றபடி விஷால் அவருக்கு வந்து ஃப்ரெண்டு தான். ரயான் வந்து பெஸ்ட்டு கோவா கேங்கு. ஸோ இவர் முத்துக்குமரன் தான் வந்து இது பண்ணியிருக்காரு பொழுது. எவ்வளோ மட்டமான ஒரு செயல் பாருங்கள். என்ன சொல்கிறார் அவர் சத்யா, டேய் அவங்களாம் வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்கடா, அவங்க மூஞ்சி தான் மார்க் வந்துச்சு, என்னடா பண்ணுறது அவர் மார்க்கு ஓட்டும், அதுக்கு தான் நான் பண்ணுறேன். அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏற்றுறாங்கன்னா அப்படின்ற மாதிரி அவர். அனுப்பிச்சுதா உடனே டேய் பேராசைப்படக்கூடாதுரா அப்படின்னு அவங்க பேசிட்டு சிரிச்சுட்டு கலாச்சிட்டு ரொம்ப மட்டமான ஒரு இதுவாக இருக்குங்க. ஏங்க அந்த ஒரு அழுக்கு பட்ஸை போய் யார் மேலே அடிப்பாங்களா? ஒரு டீசென்சி வேணாம், சீரியஸாக சொல்கிறேன். ஒரு இல்லை ஹைஜீனிக்காவது, டீசென்சி கூட விடுங்க, ஒரு ஹைஜீனிக்காக அது வந்து ஒரு அழுக்கு காதை குறைஞ்சிட்டு அடுத்தவங்க மேலே வந்து அடிக்கிறது எவ்வளோ. இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஒரு 24 hours லைவில் பார்க்குறம்போது அது ஒரு மாதிரி இருக்குது, அருவருப்பாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமாக நடந்துக்கிற இந்த ஜெஃப்ரி? நேற்று பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ஜோடி ஆவாங்கன்னு ராஜு அவங்க சொல்கிறாரு, விஷாலும் அருணும் ஒன்றா போட்டுன்றாரு. எவ்வளோ மட்டமானது. நேற்று முத்துக்குமரன் எங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து இந்த ஜெஃப்ரி வந்து ஏதாவது ஏடகலை வேலையை பண்ணிகிட்ருக்காரு. இவரை முதல் வெளியே அனுப்பணும் தான் மக்களோட கருத்தாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா உள்ளே வச்சு இதனால தான் வந்துட்டு மஞ்சரியும் தீபக்கும் எப்போ உள்ளே வருவாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ரசிகர்லாம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த ஜெஃப்ரியோட இந்த மட்டமான செயலை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.